சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்க முத்து சொன்ன மாதிரியே அண்ணாமலைய கம்பெனியுடைய ஓனர் ஆக்கிடுறாரு. அப்ப வந்து சந்தோஷி சாருக்கு இங்க நடக்கிற எல்லா பற்றும் தெரிஞ்சு போச்சு. அதுவும் முத்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. அத கேட்டு சந்தோஷ் சார், இங்க பாருங்க, உங்க குடும்பத்துக்காக தான் நான் விட்டு வச்சிட்டு இருக்கேன். இதுக்கு மேல நீ தப்பு மேல தப்பு பண்ண அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆர்டர் நான் கேன்சல் பண்ணிடுவேன். இப்பவே நீ அந்த சப்ள கிட்ட வாங்கின பணத்துக்கு பொருளை கொடுத்துரு. இதுக்கு மேல இந்த கமலிய பத்தி எந்த பிரச்சனையும் எனக்கு காதுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்து சார் போயிடுறாரு. இங்க வீட்டுக்கு வந்த மனோஜ் டைம் தூமுன்னு குதிக்கிறாரு. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் நீ பண்ண தப்புதான் ஓடுகாளி அப்படின்னு சொல்லி முத்து கிளம்பிடுறாங்க. இங்க விஜயா ரோகிணிட்டி மனசுன்னு சொல்றாங்க. இங்க பாருடா, நீங்க பண்ண தப்பால இன்னைக்கு எல்லாமே கேள்வி கேட்கறாங்க. அந்த அளவுக்கு நீங்க பண்ண தப்புதான் காரணம். இதுக்கு மேல எனக்கு தெரியாம நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போறாங்க. இங்க மனோஜ் சொல்றான், ரோகிணி கிட்ட எல்லாத்துக்கும் காரணம் இந்த முத்துப்பாய் தான். இந்த முத்துப்பாய் மட்டும் இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிக்கலன்னா எல்லாரும் நம்மளை இப்படி அசிங்கப்படுத்துறதுக்கு தேவையே இல்லை. வீட்லயும் அசிங்கம், ஷோரூம்லயும் அசிங்கம் அப்படின்னு சொல்ல ரோகிணி உடனே மனோஜ் நிப்பாட்டு முதல்ல. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அந்த கதிரை கண்டுபிடிச்சு அவன்கிட்ட இருந்து 30 லட்சம் பணத்தை வாங்கி முதல்ல மாமாட்டம் கொடுக்கணும். அப்பதான் நாம பழைய மாதிரி அந்த கம்பெனிக்கு ஓனர் ஆக முடியும். அதுதான் எல்லாத்துக்கும் காரணமே அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. மனஜ உடனே என்ன ரோகிணி பேசுற தெரிஞ்சுதான் பேசுறியா? அந்த பணத்தை வாங்கி அப்பாட் கொடுக்கணுமா? அப்பாட்ட கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? அந்த ஷோரூமுக்கு டீலர்ஸ் வந்தாங்களே, காலையில அவங்கள்ட்ட சப்ளையர்ஸ் எல்லாம் பணம் வாங்கி தான் கொடுத்துருக்கோம். அந்த சப்ளை எல்லாம் பொருள் என்ன பண்றது? முதல்ல பணத்தை வாங்கி சப்ளையர்ஸ் கிட்ட கொடுக்கணும். அப்பதான் நாம தப்பிக்க முடியும் ரோகிணி அப்படின்னு சொல்றாரு. அப்போ முத்து கேக்குற மாதிரி பணத்தை எப்போ மனசு கொடுக்கிறது? அப்போ முத்துடைய பணத்தை கொடுக்கல அப்படின்னா முத்து அவங்க அவங்க அப்பாவை கம்பெனியை விட்டு வெளியே அழைச்சிட மாட்டாரு. அப்போ ஷோரூம் நம்ம கையை விட்டு போயிடும். பரவாயில்லையா ரோகிணி? அதுக்கு ஏன் நீ கவலைப்படுற? அதான் நீ இருக்கியே. என்ன பண்ண சொல்ற? நான் என்ன பண்ண முடியும்? ரோகிணி இங்க பாரு, திரும்ப திரும்ப சொல்ல வைக்காத. நீ ஒழுங்கா உங்க அப்பாவுக்கு கால் பண்ணு. கால் பண்ணி பேசு. உங்க மாமா கால் பண்ணி பேசு. எப்படியாவது பணத்தை வாங்கு. அந்த பணத்தை அப்பா கிட்ட கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஷோரூமை நம்ம பேருக்கு மாத்திப்போம். மீதி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அந்த கதிரை கண்டுபிடிக்கணும். அந்த 30 லட்சத்தை வாங்கி அதை வந்து சர்ப்ரைஸ்ல கொடுக்கணும், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு போறாரு. ரோகிணி செம கடுப்பாகிறாங்க. என்ன இவன் திரும்ப 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 நம்மள்ட்ட வந்துட்டு இருக்கான். இந்த பிரச்சனையெல்லாம் முடிக்கும்னு பார்த்தா கிணறு தோண்ட போய் பூத கிளம்புன கதையா பிரச்சனை தொடர்ந்து போயிட்டே இருக்கே. இப்ப என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியலையே எனக்கு அப்படின்னு ரோகிணிங்க செம டென்ஷனா உட்கார்ந்து இருக்காங்க. சரி, நம்ம கிளம்பி வித்யா வீட்டுக்காவது போவோம். இங்கேயே இருந்தோம்னா பைத்தியம் பிடிச்சிருது. நமக்கு என்ன நேரம் சரியில்லையா என்னன்னு தெரியலையே. பிரச்சனைக்கு மேல அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கே. ஒரு பிரச்சனையை முடிக்க போனா அடுத்த பிரச்சனை, அதை தொடர்ந்து அடுத்த பிரச்சனை போயிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு ரோகிணி கிளம்பி போறாங்க. இங்க மீனா பூ கொடுக்க போறதுக்காக கிளம்புறாங்க. அப்போ முத்து சொல்றாரு, மீனா, இங்க பாரு, நம்ம ஒரு பிளான் பண்ணணும். அந்த கதிரை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு என்னங்கிறத நான் போயிட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு முத்து கிளம்பிட்டு போறாரு. இங்க உடனே மீனா வீடெல்லாம் கூட்டுறாங்க. வீடெல்லாம் கூட்டி முடிச்சிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு அப்போ விஜய் வந்து சொல்றாங்க, ஏய் மீனா, என்ன பண்ற? அத்தை கூட்டிட்டு இருக்கேன். அத்தை அந்த மனு ரூமை போய் கூட்டிட்டு போ. ஏன் அத்தை? அது இந்த சண்டை நடனத்திலிருந்து ரோகிணி ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. அதனால காலை ரூம்குள்ள போகும்போது எல்லாம் ஒரே டஸ்ட். அந்த ரூமை கூட்டி விடு போ அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க அத்தை. என்ன அப்படி பாக்குற? கூட்டுன்னு சொன்னா போய் கூட்டுடி, உனக்கு வர வர வாய்க்குழுப்பு அதிகமாயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அத்தை, நான் எதுவும் சொல்லவே இல்லையே. அத்தை போ, முறைக்காத போ அப்படின்னு சொல்றாங்க. இங்க மீனா போய் கூட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஸ்ருதி வராங்க. ஸ்ருதி வந்ததும் எங்க மீனாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா மீனா எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஸ்ருதி இங்க இருக்காம் பாருங்க. மீனா, ரோகிணி ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க ஒரே குப்பையா இருக்கான். அதான் அத்தை கூட்ட சொன்னாங்க. ஏன் இவனுக்கு வேலையே இல்லையாமா? ரூம் கூட கூட்ட மாட்டாங்களாமா? அவங்க ஏன் அவங்க கிட்ட சொல்லி கூட்ட சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு சுருதி சொல்ல, மீனா உடனே விடுங்க சுதி, பரவாயில்லை, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா கூட்டிட்டு இருக்கிறாங்க. சுத்தி சொல்றாங்க, மீனா, முத்து கால் பண்ணியிருந்தாரு. அந்த கதிர் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாமே
ஏதோ ஒரு நடிகர் வீட்டுல தான் இருக்காராம். ஆனா அங்க போய் ஃபர்ஸ்ட் அங்க கதிர் இருக்கானா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால என்னையும் உங்களையும் முத்து போயிட்டாங்க. பூ குடுக்கற மாதிரி குடுத்துட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்ல மீனா உடனே சுத்தி, அதுக்கு நீங்க வரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, மீனா என்னையும் தான் முத்து வர சொன்னாரு. ஏன் சுத்தி அதெல்லாம் பூ குடுக்கறது எல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது இல்ல? நான் போயிட்டு வரேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல மீனா ஒரு சப்போர்ட்டுக்கு தான் முத்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பா முத்து சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால நாம முத்து சொன்ன மாதிரி 2 பேரும் சேர்ந்தே போலாம் மீனா அப்படின்னு இங்க முடிவு பண்றாங்க. சரி, சுதி இருங்க, இந்த மாதிரி கூட்டிட்டு வந்துறேன் அப்படின்னு இங்க மீனா கட்டில் கால்ல கூட்டும்போது ஏதோ ஒரு ஐடி கார்டு வந்து வெளியே விழுவுது. அத பார்த்ததும் சுருதி மீனா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அத போய் எடுக்கறாங்க. பார்த்தா ஆதார் கார்டு. இங்க ஆதார் கார்டு பார்த்ததும் சுருதி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு ஸ்ருதி, என்னது? அது இல்ல மீனா, அது வந்து சொல்லு ஸ்ருதி, என்னது அது? இது ரூல் உடைய ஆதார் கார்டு. சரி சுருதி, அதுக்கு ஏன் இப்படி ஷாக் ஆகுறீங்க? இல்ல, ஆதார் கார்டுல இங்க அட்ரஸ் எல்லாம் வேற மாதிரி போட்டிருக்கு. அதான் என்ன அட்ரஸ் போட்டிருக்கு? இல்ல இதுல குமரிபாளையம்னு போட்டிருக்கு. ஆனா இவங்க மலேசியா இருந்து வந்தாங்க. இவங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ் குமரிபாளையத்துக்கு சம்பந்தமே இல்லையே. இந்த குமரிபாளையம் ஊரை நான் இங்க கேள்விப்பட்டிருக்கேனே. மீனா, குமரிபாளையமா? ஆமா, அது கிருஷ்ணருடைய ஊரு. கிருஷ்ண ஊரு தானே எக்ஸாக்டா? அந்த அட்ரஸ் தான் போட்டிருக்க மாதிரி தெரியுது மீனா. அதுல அப்படின்னு சொல்றாங்க. என்ன சுத்தி சொல்றீங்க? இவங்க அங்கெல்லாம் போனதே இல்லையே அப்படின்னு இங்க மீனா சொல்ல, அதான் எனக்கு புரியல. சரி வாங்க பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவும் சுதியும் கிளம்பிடுறாங்க. கிளம்பி போயிட்டு அந்த நடிகர் வீட்டுல போயிட்டு பூ கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அங்கிருந்து வெளியே வந்துறாங்க. வெளியே வந்த உடனே மீனா முத்துக்கு கால் பண்றாங்க. முத்தும் வராரு. வந்த உடனே இங்க சுத்தியும் மீனாவும் உள்ள போயிட்டு சொல்றாங்க, அதெல்லாம் கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன முத்து, வேற என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, அடுத்து ஒரு ஐடியா வச்சிருக்கேன். சுருதி, அந்த ஐடியா மாதிரி நாம ஃபாலோ பண்ணா கண்டிப்பா அந்த கதிரை புடிச்சிடலாம். புடிச்சு அந்த பணத்தை வாங்கிட்டோம்னா நாம எல்லாருமே அதை பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு முத்து சொல்றாரு. முத்து, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லுங்க. பாலகோல் என்னாச்சு? இல்ல, நாங்க வீட்ல பேசிட்டு இருக்கும்போது மீனா ரோனி ரூமை கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.